Hello friends, welcome to Mamima's Kitchen. இன்னைக்கு நம்ம ஒயிட் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ஒயிட் பாஸ்தால என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இதுல நம்ம மைதா ஆட் பண்ண போறது இல்ல. அதே மாதிரி இந்த பாஸ்தாவும் மைதால பண்ணது கிடையாது. இது வந்து வீட் பாஸ்தா. ஸோ நீங்க குழந்தைங்களுக்கு தாராளமா இதை செஞ்சு கொடுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாஸ்தாவுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். எங்களுக்கு pasta 200 grams, fresh cream 200 ml, butter 40 grams, parmesan cheese 150 grams, oil 1 teaspoon, salt 1/4 teaspoon, milk 150 ml. pasta seasoning உங்க தேவைக்கேற்ப நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன்ல தண்ணி கொதிக்க வச்சுட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலும் இதில் சேர்த்துக்கோங்க. பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே மூடி வச்சிருங்க. டூ 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாஸ்தா வெந்துருச்சான்ட்டு. பாஸ்தா இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ கடாயில் பட்டர் போட்டு உருக்கிக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனோன்னே 150 ml மில்க் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பாஸ்தாவை இப்போ சேர்த்துக்கலாம். இந்த பாஸ்தா வந்து அந்த பட்டரையும் மில்கையும் அப்சர்வ் பண்ணணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். சீக்கிரமே அப்சர்வ் பண்ணிடும். இப்போது ஃப்ரெஷ் க்ரீம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது. ஒரு 1 மினிட் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1 மினிட்ல ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ அந்த கிரேட்டட் சீஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாஸ்தா ரெடியாக இருக்குது. ஃபைனலாக இந்த பாஸ்தா சீசனிங் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் பாஸ்தாவுக்கு. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாஸ்தா இப்போ ரெடியாக இருக்குது. இதை இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சு குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணிடலாம். எம்மி எம்மி டேஸ்டி டேஸ்டி பாஸ்தா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.